சரி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரிடா இந்த இப்படி போயிட்டு இருக்கட அப்படின்னு சொன்னாலும் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அவங்க கதை சோக கதையெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட திணிக்கிறான். அப்போ நான் யாருக்கிட்ட பேசுறது, உங்ககிட்ட தான் பேசுகிறேன். ஏன்னா நான் மொத்த டிப்ரெஷனையும் தூக்கி இதில் கொட்டுறேன். அப்போனா தான் உங்களுக்கு புரியும். உனக்கு புரிஞ்சு நான் என்னடா உனக்கு அப்போனா தான் கேஸ் ஏன் மன வேதனை கொஞ்சம் குறையும். அதனால கொட்டேன். என்னப்பா பண்ண சொல்ற முருகன், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளாடுறான்ப்பா. எனக்கு வயசு ஏறிட்டு போகுது, குடும்ப சூழ்நிலை பாரம் அதிகமாயிட்டு இருக்கு. நான் அதுதான் பார்க்க முடியும். நான் எனக்கு ஒரு விஷயம் புரியல கைஸ். இப்போ ஒருத்தனை வந்து ஒரு குழந்தைய பெற்கிறாங்க, சரி அவன் ஸ்ட்ரகிள் ஆகிறான், அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மேனேஜர் மாதிரி ஆனால் இன்றைக்கே வேணும்னா எனக்கு புரியல கைஸ். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்து மறுபடியும் சரி ஸ்ட்ரகிள் ஆகி தான் கீழே வந்து உட்காந்துருக்கான். பட் அந்த டைமில் வந்து சப்போர்ட்டு கிடைக்க நம்ம நிம்மதியாவது விடணும். நிம்மதியாக கிடைக்க மாட்டேன். வீட்டில் என்னால இருக்கவே முடியல, எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. பார்க்கலாம் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. இப்படியே போட்டு ப்ரெஷர் பண்ணி ஒன்று அங்கே வேலைக்கு போனால் மேனேஜர் பிரச்சனை, அவன் பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்கான். வீட்டில் வந்து இங்கே ஒரு பிரச்சனை போகுது. எங்கே தான் போகிறது? அப்போ பசங்களும் உண்மையாக பாவம் கைஸ். ஒஸ்ட்டு இப்படியே தான் போகணும்னு நினைக்கிற லைஃப். எனக்கு தெரிஞ்சு எனக்கு எங்கே போகுது எரிச்சலாக இருக்குது கைஸ். இப்படி இதுவே வந்து இதாகிட்டுச்சுன்னா பசங்களும் உண்மையாக பாவம் கைஸ். நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். நான் வந்து இப்போ ஒரு 3 years ஒர்க்கில் இருந்துட்டு இப்போ நான் சரி ஓகே நான் கொஞ்சம் க்ரோத் ஆகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் வீட்டில் கொடுக்குற ப்ரெஷரில் வந்து பாதிலே போயிடும் போல. இவங்க கொடுக்குற ப்ரெஷர், கமிட்மெண்ட், இதெல்லாம் நானும் இவ்வளோ கமிட்மெண்ட் கொடுத்தேன். இவங்களாம் இது பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? கடன் எவ்வளோ இருக்குது, சட்டத்தெல்லாம் அடைக்கணும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் எல்லாமே ஒரு கவர் பண்ணிட்டு தான் நான் இந்த கேப்பே எடுத்தேன். ஆனால் இந்த கேப் எடுத்தும் பத்தலை. ஃபஸ்ட்டு ஆனால் எவ்வளோ தூரம் பசங்க சிரிக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் உள்ள வேதனை படுறாங்க. இங்கே சொல்லி இருக்கிறது இந்த சொசைட்டி வந்து அந்த மாதிரி இருக்குது. எப்போதான் திருந்தவானுங்கன்னே தெரியல. ஆனால் நம்ம எதை சொன்னோன்னா கூட கேட்டுக்க மாட்டேங்கிறானுங்க. எவனா ஊரில் இருக்க நாய், இன்னும் ஊரில் இருக்க பன்னாட பிரதேச சொன்னால் மட்டும் ஏற்றுக்கிறானுங்க. நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறோம். இதெல்லாம் ஏதாவது கவலையே இல்லை அவங்களுக்குலாம். வேலைக்கு போல அதை பண்ணல இதை பண்ணல. இது ஒஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் மாறணும். அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், அங்கே போய் எவ்வளோ பெயின் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் யாருமே அதை கவனிக்கிறது இல்லை. பசங்க வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு வீடு ஏதாவது முக்கியத்துக்கு இல்லைன்னா சொந்த வீடு கட்டணும், அதுக்கு இஎம்ஐ போடணும். லைஃப் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சுன்னா அப்போ அவன் இதுக்கு வாழ்றது. முன்னாடியே கொண்டுட்டா வேலை முடிச்சு. அவன் தயவு செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோம் ப்ளீஸ். டிமோட்டிவேட்டடாக பேசுனேன்னு நினைக்காது கேஸ். அவ்வளோ பெயினோட தான் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. யோசிச்சு பாரு எவ்வளோ பெயின் இருக்கும் அவனுக்கு. என்னைக்காவது ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. நான் அங்கேயும் இங்கே சுற்றுறானுங்க. வேலைக்கு போகிற பாதி பேர் இந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை கேஸ். 3/4 பேர் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரிலாம் இருக்கிறது. போவான் வருவான் தூங்குவான், மறுபடியும் போவான் வருவான் தூங்குவான், அவ்வளோதான். அந்த சனி ஞாயிறு கேப்பு கூட அவனுக்கு நிம்மதியாக இருக்காது. அப்படி தான் போயிட்டுருக்குது எல்லாத்துக்கும். ஆனால் அந்த இங்கே நம்ம சைடில் இருந்து எவனுமே யோசிக்கிறது இல்லை. அதான் பெரிய பிரச்சனையே. இப்போ அவங்க சைடு மட்டும் யோசிக்கிறாங்க. நம்ம என்னமோ எல்லாம் வாங்கி கடனை வாங்க சொன்ன மாதிரி கேட்டேன். இப்போ நான் என் படிப்புக்கு நான் அவ்வளோக்கா செலவு கூட பண்ண கிடையாது. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பெயின் தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. நான் 12th நான் எனக்கு தெரியுங்க கொஞ்சமாவது விவரம் இருந்துச்சு. நான் அப்போ கூட நான் அவ்வளோக்கா செலவு பண்ணல. ஃபஸ்ட் இயரில் ஏதோ செலவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போக வந்து என் செலவு எல்லாமே குறைச்சிட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிற ஃபார்மல் ட்ரெஸ்ஸே 3 தான் திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஒரு ஷூ பிஞ்சு அதை 2 மாதம் கழிச்சதுக்கப்புறம் தான் நான் மானே மாற்றினேன்.
அதான் ஆஃபீஸில் கேவலமாக பார்த்தப்ப மாத்துறாங்க, இல்லைன்னா அதை மாற்றிருக்க மாட்டேன். இன்னும் ஒட்டி ஒட்டி அந்த ஷூ தேர வரைக்கும் வச்சிருக்கணும். ஓ உன் சாக்ஸில் பெருவிரல் ஓட்டியா? எனக்கு சுண்டு விரல். அவ்வளோ பெயினோட ஷூ தேஞ்சது கூட தெரியாம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே இருக்கவங்களுக்குலாம் அது தெரியாது. என்ன 1000 ரூபா குறையுது, 2000 ரூபா குறையுது, நான் தின்னுட்டேன் அப்படியே. என்ன இதுன்னே தெரில கைஸ். இதெல்லாம் ஃபஸ்ட்டே இந்த இதே மாறணும். நான் இல்லைன்னா இன்னும் போக போக வந்து கிரிட்டிக்கல் தான் கைஸ். எல்லாருமே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, இப்படியே தான் போகும். ஊருக்குள்ளே ஊறப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், எதிர் வீட்டுக்காரன் என்ன நொட்டிக்கிட்டு இருக்கான்னு தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையே. அவன் சம்பாரிச்சிட்டானா, அவன் கார் வாங்கிட்டானான்னு பார்க்குறாங்கன்னு வச்சு சரி அவன் என்ன சுச்சுவேஷனில் இருக்கான்னு யாருக்குமே தெரிய மாட்டேது. அதெல்லாம் உண்மையாக ஒஸ்ட்டு. நான் பல தடவை பார்த்தாச்சு இதெல்லாம். இங்கே மட்டும் நடக்கிறது இல்லை. இப்போ நான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனதுக்கப்புறம் ஏன் ஏரியாவில் இருக்க பையன்ட்டு சொல்கிறேன், அந்த பையன் பேர் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு உள்ளே நடக்கிறவனுக்கு தாண்டா தெரியும் உள்ளே இருக்க வழி என்னென்னு. நீங்க தான் ஈஸியாக பேசிட்டு போயிடுறீங்க. வேலைக்கு போனால் நான் எவ்வளோ கஷ்டத்தில் இது பண்ணிட்டு போகிறான். அந்த வேலைக்கு போனால் அங்கே தான் நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நெவர். அங்கே போனாலும் ஊறப்பட்ட பிரச்சனை தான். அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளில் தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்க எவனுக்குமே தெரிய மாட்டேது. முட்டா போயில பெரிய புளுத்தி மேலே பேசிக்கிட்டு இருப்பாங்க. போடா ரிச்சலா இருக்குது கேஸ். உனக்கு கஷ்டமா இல்லையாடா? நீ வலிச்சாலும் வலிக்கல என்னடா சொல்லுவ? போடா.